ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மவுஸ் ஈவெண்ட் எக்ஸாம்பிள். ஜாவாவில் மவுஸ் ஈவெண்ட்ஸை எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். தியரி வந்து நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள் மட்டும் இப்போ போடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டர் ஃபைலு ஏடபிள்யூடியில் நம்ம போட போகிறோம். அதனால் போட்டாச்சு. பப்ளிக்கு கிளாஸு மவுஸ் ஈவெண்ட்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேமு, எக்ஸ்டென்சிவ் ஃப்ரேமு, இம்ப்ளிமெண்ட்ஸ் மவுஸ் லிசனர். நானே கிளாஸ் நேம் வந்து மவுஸ் ஈவெண்ட்ன்றதை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லேபிள் மட்டும் தான் நான் வைக்கிறேன். ஓகேவா, அதனால லேபிள் அதோடைய நேம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லுன்னு வச்சாச்சு. மவுஸ் ஈவெண்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டார், இது கிளாஸ் நேம் இல்லையா, கன்ஸ்ட்ரக்டார் வந்து க்ரியேட் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நியூ லேபிள் ஆஃப் கொடுத்தாச்சு. எல்லு கொடுத்தோம் இல்லையா, எல்லு. அதே மாதிரி லேபிளுடைய சைஸு பொசிஷனையும் செட் பண்ணியாச்சு, ஆட் பண்ணுறோம். அண்ட் தென் மவுஸ் லிசனரில் ஆட் பண்ணிடுறோம். சைஸ் வந்து லேஅவுட்டோட சைஸ் வந்து 300, 300 செட் பண்ணியாச்சு. அண்ட் லேஅவுட் நல்ல கொடுத்தாச்சு. விசிபிள் வந்து நம்ம ட்ரூன்னு வந்து கொடுத்துட்டோம். இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக்கிங் ஈவெண்ட்டில் தான் எழுதுகிறேன். இப்போ கிளிக்கிங் ஈவெண்ட்டில் என்ன எழுதுகிறோன்னா, ஜஸ்ட்டு அந்த லேபிள் இருக்கு இல்லையா, அதான் எல்லு கொடுத்தோம் இல்லையா, அது என்ன டெக்ஸ்ட் வரணும்னா, நான் மவுஸை கிளிக் பண்ணால் என்ன வரணும், மவுஸ் கிளிக்குன்ற மெசேஜ் வரணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மவுஸ் என்டர்டு அப்படின்னு நான் வந்து கொடுத்தேன்னா, மவுஸ் நம்ம என்டர் பண்ணோம்னா மவுஸ் என்டர்ட மெசேஜ் வரணும். அண்ட் தென் மவுஸை எக்ஸிட் பண்ணும்போது எனக்கு என்ன மெசேஜ்னால், நம்ம ஜஸ்ட் மெசேஜ் மட்டும்தான் கொடுக்குறோம். ஒவ்வொரு ஆக்ஷன் வரும்போது டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக ஒவ்வொரு மெசேஜஸ் மவுஸ் எக்ஸிட்டட் அப்படின்னு கொடுக்குறோம். மவுஸ் ப்ரெஸ்ன்ற ஈவெண்ட் ரைஸ் ஆகும்போது மவுஸ் ப்ரெஸ்ன்ற மெசேஜ் வரணும். அண்ட் தென் மவுஸ் ரிலீஸ் பண்ணும்போது மவுஸ் ரிலீஸ்ன்ற மெசேஜ் வரணும். இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிள் ப்ரோக்ராம் தான் எக்ஸாம்பிளாக எழுதியிருக்கோம். அண்ட் தென் ஸ்ட்ரிங் ஆஃபில் மெயின் ஃபங்க்ஷனில் கிளாஸை கால் பண்ணுறோம். ஓகேவா, இப்போ வந்து ஆப்ஜெக்ட் அவுட்புட் எப்படி வரும்னா, நம்ம மவுஸ் ப்ரெஸ் பண்ணால் அப்போ வந்து என்ன வரும்னா மவுஸ் ப்ரெஸ்ஸுன்னு வரும். மவுஸ் ரிலீஸ் பண்ணும்போது அந்த லேபிள் பாக்ஸில் மவுஸ் ரிலீஸ்னு வரும். அதே மாதிரி ஒவ்வொரு ஈவெண்ட்டும் ரைஸ் பண்ணும்போது நம்ம மெசேஜஸ் இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, ஒவ்வொரு ஈவெண்ட் எடுக்கும். அப்போ அந்த ஒவ்வொரு ஈவெண்ட் நம்ம செய்யும் போது மவுஸில் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு ப்ரெஸ்ன்னு மாறும், ரிலீஸ் பண்ணும்போது ரிலீஸ்ன்னு மாறும், எக்ஸைட்டட் பண்ணும்போது எக்ஸைட்டட், அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து மாறும். இப்போ அவுட்புட் நம்ம என்ன வந்து ஆக்ஷன் பண்ணுறோமோ அது தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி ஹெட்டர் ஃபைல் கொடுத்தாச்சு. நான் கிளாஸ் நேம் வந்து மவுஸ் ஈவெண்ட் 2ன்றதை கொடுத்துருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே எதுவுமே நம்ம கொடுக்கல, ஜஸ்ட் லேஅவுட் மட்டும் தான். நம்ம வேறு எதுவும் டெக்ஸ்ட்டோ எதுவுமே ஆட் பண்ணல. மவுஸ் ஈவெண்ட் 2ல் கன்ஸ்ட்ரக்டாக க்ரியேட் பண்ணியாச்சு. அந்த லேஅவுட்காக அதை ஆட் பண்ணியாச்சு. அது சைஸுன்னு கொடுத்தாச்சு. விசிபிள் வந்து ட்ரூன்னு கொடுத்தாச்சு. இப்போ நம்ம மவுஸ் கிளிக் பண்ணால் நமக்கு ஆக்ஷன் வர மாதிரி மட்டும்தான் கோடிங் எழுதியிருக்கேன். இப்போ மவுஸை கிளிக் பண்ணனா கிராஃபிக்ஸ் ட்ரா ஆகணும். எந்த மாதிரி ட்ரானா, கலர் வந்து பார்த்திங்கன்னா க்ரே கலரில் வரணும்னு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் எந்த கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். என்ன கலர் கொடுக்குறோமோ அந்த கலர் டிஸ்பிளே ஆகும். பிங்க்கு, ப்ளூ, ரெட். ஓகேவா, இப்போ நான் வந்து என்ன ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன்னா, எனக்கு வந்து ஃபில் ஓவலில், அதாவது நான் கிளிக் பண்ணேன்னா ஓவல் ஷேப்பில் ஒரு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 30,30ல் எக்ஸு ஒய் ஆக்சிஸில் வரணும். அப்போனா எனக்கு ஓவல் ஷேப்பில் ட்ரா ஆகணும். எந்த கலரில், க்ரே கலரில் வரணும்னு சொல்லிட்டு நான் வந்து கோடிங் வந்து எழுதியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஆஃப் ஃபங்க்ஷன்லேயே நம்ம வந்து போட்டுட்டோம். மெயின் ஆஃப் ஃபங்க்ஷனில் நம்ம வந்து கிளாஸை கால் பண்ணியாச்சு. இப்போ எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒவ்வொரு வாட்டி மவுஸ் கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன வரும், க்ரே கலரில் ஓவல் ஷேப்பில் வந்து எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். நான் எத்தனை வாட்டி மவுஸ் ஏன்னா மவுஸ் கிளிக் ஈவெண்ட்டில் தான் நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா, நான் எத்தனை வாட்டி மவுஸை கிளிக் பண்ணுறேனோ அத்தனை வாட்டி எனக்கு என்ன ஆகும், அந்த ஓவல் ஷேப் ஃபுல்லாக நமக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.